வணக்கம். வீராங்குப்பம் ஓம் சக்தி நகர் அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தி ஆலயத்தில் கஞ்சி அமுது படைத்தல் தீச்சட்டி திருவிழா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வீராங்குப்பம் ஓம் சக்தி நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தி ஆலயத்தில் தீச்சட்டி கஞ்சி அமுது படைத்தல் திருவிழா நடைபெற்றது. அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தியின் ஸ்ரீ சக்தி சூலத்திற்கு அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், பூஜை செய்து வழிபட்டார்கள். வீராங்குப்பம் கிராமத்தில் உள்ள 11 கோயில்களுக்கு ஓம் சக்தி நகரிலிருந்து பம்பை மேளத்துடன் கஞ்சி அமுது சுமந்து தீச்சட்டி ஏந்தி திருவீதி உலா சென்று இறுதியாக ஓம் சக்தி ஆலயத்தில் அம்மனுக்கு கஞ்சி அமுது படைத்து அவரவர் நேர்த்தி கடன்கள் செய்து வேண்டினார்கள். வீராங்குப்பம் உள்ளூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர விநாயகர் ஆலயத்தில் பூஜை, அருள்மிகு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தீச்சட்டி மற்றும் கஞ்சி அமுது வைத்து பூஜை செய்து எடுத்து ஊர்வலம் ஆரம்பித்தனர். அறிவொளி தெரு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் பூஜை, நடு மாரியம்மன் ஆலயத்தில் பூஜை, அருள்மிகு ஸ்ரீ தண்டு மாரியம்மன் ஆலயத்தில் பூஜை, அருள்மிகு ஸ்ரீ நாகதேவதை ஆலயத்தில் பூஜை, அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாள் ஆலயத்திலும் பூஜை, அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியன் முருகன் ஆலயத்திலும் பூஜை, அருள்மிகு சுவாமி ஐயப்பன் ஆலயத்தில், அருள்மிகு திரௌபதி பாரத கோவிலிலும், அருள்மிகு சித்திரகாளியம்மன் ஆலயத்திலும் பூஜை என கிராமத்தில் உள்ள எல்லா கோவில்களிலும் சிறப்பு பூஜை செய்து தூப தீபம் காட்டி ஊர் கோவில்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஓம் சக்தி பக்தர்கள் வழிபட்டார்கள். முன்னதாக ஓம் சக்தி பக்தர்களுக்கு குரு சக்தி அம்மா அமுதா பூங்குடி அவர்கள் மூலம் தீச்சட்டி ஏந்தும் பக்தர்களுக்கு காப்பு கட்டி 9 நாள் விரதம் இருந்தனர். காப்பு கட்டிய பக்தர்கள் தினமும் வருகை தந்து குருவடி சரணம் போற்றி மந்திர ஓம் சக்தி அம்மன் மூலம் மந்திரம் ஸ்ரீ சக்தி அம்மா போற்றி மந்திரம் பாடி பூஜை செய்து தீச்சட்டி கஞ்சி அமுது படைத்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஓம் சக்தி நகர் அம்மன் ஆலயத்தில் மகா அன்னதானமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான தாய்மார்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சக்தி அம்மன் அருள் பெற்று சென்றார்கள். விழாவுக்கான ஏற்பாடுகளை வீராங்குப்பம் ஓம் சக்தி மன்றத்தினர் செய்திருந்தார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள்.